சார், மூன்றாவது செய்தியாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியை சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அதுல என்ன விஷயம் அவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணப்பாறை அருகே உள்ள மரவனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்கு. அதுல அவருடைய மகன் கலையரசன் என்பவர் கொசு மருந்து அடிக்கும் பணி செஞ்சுட்டு வந்திருக்காரு. கடந்த ஆண்டு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அங்க இருக்கக்கூடிய பழைய கட்டடத்துக்கு மாற்ற சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முடிவெடுக்கிறாங்க. அதன்படி மாற்றும் பொழுது இப்போ இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்த இடங்கள்ல பழைய மருந்துகள், காலாவதியான மருந்துகள்லாம் நிறைய இருந்திருக்கு. அதை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காரு கலையரசன் என்பவர். அப்படி அந்த காலாவதியான மருந்துகளை எரிக்கும் பொழுது உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு இழப்பீடு வேண்டும் என்று கோரி 25 லட்சம் இழப்பீடு வேண்டும் என்று அவர் மனு ஒன்று கொடுத்திருக்காரு சார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வருது. அப்போ அவர் சொல்லும் பொழுது, கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தவங்களுக்கெல்லாம் நீங்க 10 லட்சம் இழப்பீடு தரீங்க, அப்போ இந்த மருத்துவ கழிவு அதை எரிக்கும் பொழுது உயிரிழந்தவருக்கு ஏன் தரக்கூடாதுன்னு சொல்லி 10 லட்சம் அவருக்கும் நீங்க தரணும் அப்படின்னு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசாங்கம் வெட்கப்படணும். இதெல்லாம் நீதிமன்றத்தில் போய் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லித்தான் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் விற்கப்படணும். ஏன்னா அரசாங்கம் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது? கள்ளச்சாராயத்தில் செத்து போனவர், அவருக்கு தான் செய்வது வித்தவனும் தப்பு பண்ணியிருக்கான், குடித்தவனும் தப்பு பண்ணியிருக்கான். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? வித்தவனுடைய சொத்தை அபகரித்து குடித்தவனுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த சட்டங்கிட்டெல்லாம் பேசுறதுங்கிறது இருக்கு. தர்மம்னு ஒன்று இருக்கு. நீ எவனோ கொன்னையோ அவன் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான், அந்த சம்பாதிச்சவன் அவன் சம்பாதிச்சதெல்லாம் எடுத்து புடங்கி கொடுத்துருந்தா கூட நியாயம்னு நான் சொல்லுவேன். ஆனால் அப்படி எதுவும் பண்ணாமல் அந்த தவறுகள் பண்ணவர்களுக்கு ஐயோ இந்த பிரச்சனை பெருசாயிடக்கூடாதே, இது தமிழகம் முழுக்க வெடித்திடக்கூடாதே என்பதுக்கு அரசாங்கம் கொடுத்த லஞ்சம் 10 லட்சம் ரூபாய். இல்லை, இவங்க உயிர் மேலே அக்கறை இருந்தால் கள்ளச்சாராயத்தெல்லாம் தடுத்திருக்கணும். அதெல்லாம் இல்லை. அது இன்னொரு பக்கம், இது இன்னொரு பக்கம். அது போலீஸ்காரர்களுக்கான லஞ்சம், சட்டம் ஒழுங்கு காப்பவர்களுக்கான லஞ்சம், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கான லஞ்சம், இது மக்களுக்கான லஞ்சம். ஆகையினால பேசிக்கலாக இந்த அரசாங்கம் லஞ்சத்தில் நடக்குது. இப்போ அவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கலாம். ஆனால் துப்புரவு தொழிலாளர் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க? தமிழ்நாட்டில் தான் முதல் இடம் இருக்குன்னு நம்ம மா வெங்கடேசன் சொல்லுகிறார். துப்புரவு தொழிலாளர் குறிப்பாக அந்த மலம் அள்ளக்கூடிய தொழிலாளர்கள் இறந்து போவதில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறதுன்னு மா வெங்கடேசன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இதை ஒரு விஷயத்தை உண்மையாக நிரூபித்து நீ என்ன செய்கிறாய் வெங்கடேசான்னு கேட்டதுனுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூர்யாவை அரசு செய்தார்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாங்க? 1 லட்சம் 2 லட்சம். இப்போ மருத்துவ கழிவை அப்புறப்படுத்துவதற்கு அதுக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்குல்ல, அப்படி தூக்கி குப்பையில் போட முடியாதுல்ல. அப்போ போட்டவர்கள் யாரு? அந்த அலட்சியம் வருகிறது. அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல அரசு துறையில் என்ன தவறு நடந்திருக்கிறது? யாரையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. டாக்டரை குறை சொல்ல முடியாது, நர்ஸை குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் என்று நாம்ஸ் இருக்கிறதா? இது முதல் கேள்வி. நீங்கள் மாற்றிட்டீங்க. இவர் டிஸ்போஸ் பண்ணுறார். இவர் ஆர்டினரி ஒரு துப்புரவு தொழிலாளர், மருத்துவத்துறையை சேர்ந்தவர். எரிக்கிறார். எரிக்கும் போது வெடித்து விட்டது, மருந்து வெடிக்குது. இவருக்கு மருந்து சாதாரண குப்பையை எரிக்கிறதுக்கும் மருந்துகளை பாட்டிலோடு இருக்கக்கூடியன்னா அதில் எல்லாத்துலேயுமே ஆல்கஹால் இருக்கும், வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவருக்கு அந்த அறிவு இருந்திருக்காது. அப்போ இவரை யாராவது கூப்பிட்டு எரிக்கக்கூடாது என்றாவது சொல்லியிருந்திருக்கணும். எதுவுமே நடக்கலை. ஒருத்தர் அறியாமையிலால் நல்ல எண்ணத்தோடு செயல்பட்ட ஒருவர் அறியாமையால் இறந்திருக்கிறார். அதற்கு காரணம் முழுக்க அரசாங்கம். இதுக்கு போய் ஒருத்தர் கேஸு போட்டு எனக்கு வேணும்னு கேட்டுத்தான் அரசாங்கம் கொடுக்கறதுனா இந்த அரசாங்கத்தோட கேடுகட்ட அரசாங்கம் இருக்க முடியாது. GR சாமிநாதன் பொறுத்தவரை எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல தீர்ப்பு. இதை இன்னும் நான் நிறைய நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். அவருடைய ஒரு சில தீர்ப்புகளை நான் எடிட்டோரியலே எழுதியிருக்கிறேன். 7 வருஷத்தில் 64,798 கேஸ் அவர் ஃபைசல் பண்ணியிருக்கிறார்.
மிசலேனியஸ் கேஸ் மொத்தம் 38,000 கேஸ் பண்ணியிருக்கிறார். 7 வருஷத்துல மொத்தம் 1,02,000 கேஸ் ஒரு ஆள் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காருன்னா 7 × 365 எவ்வளவு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் டிஸ்போஸ் பண்ணியிருப்பார் பாருங்க. இதில் அவர் டிஸ்போஸ் பண்ண கேஸ் எல்லாமே ஒவ்வொரு கேஸிலையும் ஏதாவது ஒன்று கோட் பண்ணியிருப்பார். சமூகத்தினுடைய விஷயத்தை தொடாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்காது. சில எழுத்தாளர்களுடைய விஷயத்தை கோட் பண்ணியிருப்பார். கோயில்கள் விஷயத்தில் சில பழைய வழக்கங்களை கோட் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ ஒன்று டப்பன்னு டிஸ்போஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்கள் சவுக்கு சங்கர் கேஸில் அவர் தான் தைரியமாக சொன்னார், எனக்கு அழுத்தம் வந்தது அப்படிங்கிறத நேரடியாக சொன்னார். கோயில் விஷயத்தில் அவர் என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்காரு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நீங்கள் சந்துருன்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் மொத்த சர்வீஸில் 1,00,000 கேஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறார். இவர் 7 வருஷத்தில் 1,00,000 கேஸ் டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த சமுதாயம் யாரை கொண்டாடுகிறது, யாரை கொண்டாடவில்லை, அந்த கிளையை நான் இந்த சமுதாயத்துக்கு விட்டுறேன். அப்போது ரொம்ப ஒரு நல்ல தீர்ப்பை ஜி.ஆர். சாமிநாதன் அதை சொல்லும் போது அவர் இதே வார்த்தையை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கள்ளக்குறிச்சியில் கொடுத்தவர்களுக்கு இந்த அரசாங்கத்தால் 10 லட்சம் கொடுக்க வேண்டும் என்றால் மருத்துவ கழிவை அகற்றும் போது உயிரிழந்த இந்த துப்புரவு தொழிலாளருக்கு 10 லட்சம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு எழுதியிருக்கிறார். தீர்ப்பு தந்த ஜி.ஆர். சாமிநாதனுக்கு வாழ்த்துக்கள். இதுக்கு அந்த சமுதாய அந்த பெற்றோரை, அதாவது அந்த இழந்தவர்களை கோர்ட்டுக்கு போக வைத்த இந்த தமிழக அரசுக்கு கண்டனங்கள். வெட்கப்பட வேண்டும் தமிழக அரசு.